ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மைக்கு ஊன்னு ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் இந்த பூம் ஹெட்செட் உள்ள மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கேன். அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எங்கே பார்ப்போம். இந்த மாதிரி தான் இப்படி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. பேட்டரி ப்ராப்ளம்னா கூட சரி பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி சத்தம் வந்தால் சரி பண்ணவே முடியாது. அதனால தான் வேக மைக் வாங்கியிருக்கோம். என்ன பட்டப்பட்டு வச்சுருக்க. நாங்கள் ஆல்ரெடி இந்த மைக்கை யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்பி வாங்கிட்டோம். அன்பாக்சிங் பண்ணிக்குவோம். புது பொருட்கள் வாங்கி இந்த ஓப்பன் பண்ணுறதே ஒரு தனி சுகம் தான். டே போட்டுச்சுக்காங்க. இதில் லைட்னிங்க்கும் டைப் சிக்கும் 2 ரிசீவர் கொடுத்துருக்காங்க. அதோட 2 மைக்கும் கேமராக்கு ரிசீவர் இருக்குது. இந்த ரிசீவருக்குரிய வயர் வந்து உள்ளே இருக்குது. உள்ளே நடக்குன்னு பார்ப்போம். பையெல்லாம் கொடுத்துருக்காங்களே. பாட்டியோட சுருக்கு பை. சுருக்கு பையில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். மெதுவாடா. இதுதான் அந்த கேமராக்கான வயரு. இதில் 3 பையை கொடுத்துருக்காங்க. ஆனால் முடியாது உள்ள. நல்லா இல்லை. அதில் மாட்டு ஒன்றும் 3 முடியை கண்டு மாட்டியாச்சு. இப்போ நம்ம சட்டையில் மாட்டி பார்ப்போம். இதோட நல்ல விஷயமே இதோட மேக்னெட் தான். ஈஸியாக ஒட்டிக்கலாம். ஆனால் கெட்ட விஷயமே அதான், கீழே விழுந்துச்சுன்னா ஒன்றுமே தெரியாது. அடுத்ததை பிரிச்சுக்குவோம். இது எது கொடுத்துருக்காங்க, நான் பின்னாடி இருக்க மேக்னெட் எடுத்துகிட்டு இதை அப்படி ஒட்ட வச்சுட்டு இப்படி ஸ்டைலாக மாட்டிக்கிட்டு நம்ம கழுத்தில் போட்டுக்கலாம். கழுத்தில் போடுவேன். பின்னாடி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்ம கழுத்துக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். மேனுவல் பின்னாடியே அந்த ஒட்டுற ஸ்டிக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. ஆகு தான் கொடுத்துருக்காங்க. நிறைய கொடுத்துருக்காங்கடா. எனக்கு இந்த இது எனக்கு இது எடுத்துக்கோ. இந்த மைக்கில் வந்து 300 மீட்டர் வரைக்கும் வந்து அந்த டிஸ்டன்ஸ் நம்ம பேசுகிறது கேட்குன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக டெஸ்ட் பண்ணுறதுக்காக 2 பேர்கிட்ட வந்து 2 மைக்கு கொடுத்தாச்சு. 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே போகட்டும். போங்க அப்படியே பேசிட்டேன். சைக்கிளில் வீலிங் எடுப்போமா? சரி. ஒரு வீலிங்க தூக்கி டப்புனே வேணா மைக் கீழே வந்துடும்டா. நான் தூக்கவா வீலிங்கு? நான் கௌசி சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பாடு? சாம்பார் இட்லி. சரி, நான் வந்து ஒரு தோசை. 3 கடைசியில் ஒரு காக் கேட்குது. அந்த காக் வரைக்கும் வந்து பேசுகிற தீவாக கேட்டுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒருத்தர் எந்த பக்கமும் போங்க. ஓட்டுனேன். என்ன அப்படி தொடர்ந்து கீழே விழுந்தியா? நான் அந்த மரத்தெல்லாம் தொடுவோம் டாட்டி நல்லா அந்த கை தட்டிங்கடா. ஹே டேய் நம்ம வாயை கொண்டு எறிங்கடா. அங்க பாரு குறி நல்ல குள்ளாரிடா. குறி கூட எடுத்து கல்ல டர்றா. ரொம்ப வருஷம் கழிச்சு பப்பக்கம் சுத்த பக்கம். வைக்க பக்கத்தில்